நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வியா ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 775வது வீடியோ. இந்த வீடியோ கேட்குற வாழ்க்கை தமாஷா கூட இருக்கலாம். பட் இட்ஸ் சீரியஸ் சப்ஜெக்டு விச் ஐ டென்ட் நோட்டீஸ் ஃபார் த பாஸ்ட் 25 years. அதையும் நான் சொல்லிடுறேன். என் மேலே தப்பு இருக்குது இதில். நேற்று ஈவனிங் என்னாச்சுன்னா, நான் கஷ்டமாக இருக்கு, ஓரளவுக்கு உடம்பு சரியாகி பேசினேன். டாபிக் பற்றி இதெல்லாம் பேச்சு வந்தது. என்னடா புதுசாக டாபிக் சொல்லவே இல்லையான்ட்டேன். அப்போ சொன்னேன், சார் உங்கள் நான் வந்தேனே, வரும்போது அப்பயே சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்து போயிட்டேன். என்னதுடா சொல்கிறேன்னு, உங்கள் ஆற்றுல பூஜா மண்டபத்தில் அம்பாளுடைய வலது பாகத்தில் லக்ஷ்மியும் இடது பாகத்தில் சாரதியான சரஸ்வதியும் வச்சுருக்கேன். அது தப்பு சார்னா. அம்பாளுடைய வலப்பக்கத்தில் லக்ஷ்மி, இடது பாகத்தில், இதுதான் இடம் 30 வருஷமாக இடம் அப்படியா இருக்குது. அதனால் எப்படி நான் சொல்கிறேன்னு இல்லை சார், ஸ்ரீ வித்யா கிரமத்தில் என்ன சொல்லியிருக்கேன் சொல்கிறேன். நம்ம ஓ மைன் கிளோம் தான் வாராகி சொல்கிறோம். ஓ மைன் கிளோம் வாராகி நமக, ஓ மைன் கிளோம் பஞ்சம் நமக. சில பேர் ஓ மைன் கிளோம் ஐம் சொல்கிறா, சில பேர் விடுங்க. இப்போ மாதங்கிக்கு வரும்போது ஓ மைன் கிளீன் சோவும் சொல்கிறோம். ஓ மைங்கிலேசோ சங்கீதி நமக்கு, ஓ மைங்கிலேசம் அதிங்கேஸ்வரி மக மாதிரி சொல்கிறோம். கதம்பவன வாசிய நமக்கு. அதெல்லாம் லலிதாவுக்கு வரும்போது ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஓம்ன்றது பிரணவம். ஐம் ஹ்ரீம் 4 போட்டிருப்பா. அந்த 4 என்னன்னா சதுரஸ்ரயம். அந்த 4ன்றதுல ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம். ஐம்ன்ற பீஜம் சரஸ்வதி பீஜம். அதெல்லாம் பாருங்க. ஐம்ன்ற பீஜம் சரஸ்வதி பீஜம் முதல்ல வந்துடுறது. நடுவில் இருக்கிறது ஹ்ரீம் பீஜம், அது அம்பாளுது. ஸ்ரீம்ன்ற பீஜம் மகாலட்சுமி. இது அப்போ எப்படி சார் வருதுன்னா, ஸோ பாருங்கள். இது எனக்கு சார்ட் வேறு போட்டு அனுப்பிச்சுட்டாங்க. அத்தாரிட்டேட்டிவாக நம்ம சொல்லணும்னு ஒருத்தட்ட இது இந்த மாதிரி தான் சொல்ல முடியும். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க. ஓமோட கணக்கில் வராது. ஐம் க்ரீம் ஸ்ரீம். ஐம்ன்ற பீஜம் சரஸ்வதி, இது க்ரீம்ன்ற பீஜம் லலித, இது புவனேஸ்வரி, இது ஸ்ரீம்ன்ற பீஜம் மகாலட்சுமி. இது ஸோ எங்கே எப்படி சார் வருது, கடைசி இது மகாலட்சுமி. ஸோ இதை சொல்லி இந்த படத்தையும் போட்டு அமிச்சான். சாரி, நான் தலைகீழ காமிச்சிட்றேன். கரெக்டாக காமிச்சிருக்கேன். ஓகே. நான் சொன்னேன், எங்கள் காலத்தில் சாமி பாடங்கள்லாம் இவ்வளோ இருக்குது அந்த காலத்தில் இருந்து. அதில் சில ஆர்டிஸ்ட் அப்பி பண்ணியிருக்கா அப்படின்னு வருது. இப்போ அதில் பாருங்கள், இந்த லலிதா பரமேஸ்வரியோடைய வலது பாகத்தில் எனக்கு காமிச்சிருக்கா லக்ஷ்மியை காமிச்சிட்டு இடது பாகத்தை சரஸ்வதியை காமிச்சிருக்கா. ஸோ நம்ம இது பிரகாரம் பாடினா தப்பாயிடும். இந்த படமே அந்த சசாமர வாணி சபிய தட்சிண சேவிதா, அவள் 2 பேரும் சாமர வீசுறான்னு இருக்கு. லக்ஷ்மியும் சரஸ்வதி அம்பாளுக்கு சார். பட் எங்கே நின்றுட்டு வீசுறா? சரஸ்வதி அம்பாளுடைய இடது பாகத்தில் வீசுறான்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் வலது பாகத்தில் இருந்தால் வீசுறா. லக்ஷ்மி இடது பாகத்தில் இருக்கான்னு தான் வருது இது ஸ்லோகமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இப்போ இன்னொரு படம் காமிக்கிற பாருங்க. அதில் ஆர்டிஸ்ட் நல்லா அதாவது ஒரு படம் எழுதுகிறப்பா கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ண. இங்கே பாருங்கள், சரஸ்வதி எங்கே உட்காந்துருக்கா? அம்பாளுடைய வலப்பக்கத்தில் உட்காந்துருக்கா. இடது பாகத்தில் லக்ஷ்மி உட்காந்துருக்கா. இந்த ரிவர்ஸை காமிக்க படம். இதில் இது கரெக்டான அந்த படமும் கரெக்ட், இந்த படமும் கரெக்டு. வலது பாகத்தில் சரஸ்வதி, இடது பாகத்தில் லக்ஷ்மி. ஸோ ஒரு படம் வாங்கினா கூட அது கரெக்டாக இருக்கா இல்லையா? சரி, நம்ம படத்தை வச்சு நம்ம இதுதான் ரைட்டு ஆர்கியூ பண்ண முடியாது. பட் அத்தாரிட்டேட்டிவாக சொல்லும்போது இந்த பீஜாட்சரங்களை வச்சு தான் சொல்லப்படுறது அப்படின்னு நாங்கள். ஸோ நம்ம ஆச்சரியமாக இருந்தது. அப்புறமா நீ காத்தால் ஆடி மாதம் பிறந்தாச்சு இல்லையா, அம்பாளை மாற்றி வச்சுது ஆற்றுல.
இந்த பக்கத்துக்கு லக்ஷ்மி தூக்கி அம்பாளுடைய இடது பாகத்தில். இன்னொரு கான்செப்ட் எப்படின்னா, எப்பயுமே அம்பாளுடைய இடது பாகத்தில் தான் வந்து பாராகி உட்காந்துருக்கு. அது கரெக்டாக இருக்குது. நான் வந்து ஃபோட்டோவே சம்பத்கரி அஸ்வாரோட 2 ஃபோட்டோ சைடில் இருக்கும் அம்பாளுக்கு இதில். அதுவும் தப்பாக மாட்டியிருந்தேன். இப்போ சம்பத்கரின்றது யார்? யானை பட தலைவி. அது யானை வந்து கஜத்தை எது ரெஃபர் பண்ணுறது? செல்வத்தை ரெஃபர் பண்ணுறது கஜம். ஸோ அதெல்லாம் ஒரு 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 குரூப்பாக வரணும். ஸோ சம்பத்கரி, பாராகி, மகாலட்சுமி இதெல்லாம் இந்த பக்கம் வந்துடணும். வலப்பக்கத்தில் வந்து ஞானஸ்வரூபம் யார்? அஸ்வாரூடா. அது ஹயக்ரீவர் ஹயவதனை சொல்லும்போது அவர் ஞானத்தை குறிக்கிறார் அவர். ஸோ அஸ்வாரூடாவும் இந்த பக்கம் வந்துடும். அம்பாளுடைய வலப்பக்கத்தில் வந்துடுறது. சரஸ்வதியும் அங்கே வந்துடுறா. மாதங்கியும் ஷாமளாவும் இந்த பக்கம் வந்துடுறா அம்பாளுடைய வலப்பக்கத்தில். நல்லா புரிஞ்சுங்க. வலப்பக்கத்தில் வீணையெல்லாம் வச்சுட்டு இருக்கவாள் எல்லாம் இங்கே இருக்கா. ப்ளஸ் ஞானத்தை குறிக்கிறவாள் இந்த பக்கம் இருக்கா. இந்த பக்கத்தில் செல்வத்தை குறிக்கிறவா இருக்கா. அதில் யார் யார் இன்வால்வ் ஆகிருக்கா? வாராகி இன்வால்வ் ஆகிருக்கா, மகாலட்சுமி இன்வால்வ் ஆகிருக்கா, சம்பத்கரி இன்வால்வ் ஆகிருக்கா. ஸ்ரீபா இந்த மாதிரி படங்கள் விக்கிரகங்கள் தான் மாற்றி அமைங்க. அம்பாளுடைய வலப்பக்கத்தில் யார் வரணும்? ஞானஸ்வரூபத்தினுடைய இவாள்லாம் வரணும். யார் வருவா? ஞானத்தை கொடுக்குறது யார்? சரஸ்வதி. அடுத்தது யார்? மாதங்கி. அடுத்தது யார்? இவா அஸ்வாரூடா. இதெல்லாம் இந்த சைடு வந்துடும். ஆல்ரெடி பாலை இந்த பக்கம் தான் இருக்கா. அவ்வளோ ஞானத்தை பிடிச்சிருவோம். ஸோ இவாள்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இவாள்லாம் இருக்கா அப்படின்னு வருது. அன்னபூர்ணியில் இந்த பக்கம் போயிடும். அம்பாளுடைய இடதுமா அன்னபூர்ணி அங்கே போயிடுவா, சம்பத்கரி அந்த பக்கம் போயிடுவா, மகாலட்சுமி அந்த பக்கம் போயிடுவா, வாராகி இடது பக்கம் போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி யாராவது தப்பாக ஆற்ற பூஜைக்கிற ஆற்ற வச்சுருந்தா ப்ளீஸ் அரேஞ்ச் டு கரெக்ட் த சேம். ஆடி மாதம் முதல் நாள். ஸோ ஐ காட் திஸ் இன்ஃபர்மேஷன். ஐ கரெக்டட் மை செல்ஃபு. பூஜா கிரகத்தில் இதனால் பனிஷ்மெண்ட் ஒன்றும் இல்லை. இந்த சென்ஸு வி ஆர் புட்டிங் இன் ஆர்டர். கரெக்டான பிளேஸில் அந்த தேவத்தையே பிளேஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்போ வந்து இன்னும் வந்து அதனுடைய பவர் கூடும். அந்த பூஜா கிரகத்துக்கு வைப்ரேஷன் ஜாஸ்தியாகும், பவர் கூடும். மேலே 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 அவளுக்கு செல்வமும் ஞானமும் அதிகரிக்கும். அதனால தான் இது சொல்லியிருக்கு. ஸோ இது வாட் இஸ் த பிரமாணம்? இந்த 4 சொல்லக்கூடிய இந்த ஓம் ஐக்கிரீம் ஸ்ரீன்ற அந்த பீஜங்கள். இதை சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கேட்குறதுக்கு. சரி, இது நாளைக்கு காத்தால் டாபிக் வச்சுன்றாத இதே நான் பேசுகிறேன். நானே இவ்வளோ வருஷமாக இருக்க மாதிரி வேலை. அதை நான் படத்தை பார்த்து வச்சுருந்தேன். படத்திலே தப்பாக இருக்கும்போது நம்மளை செய்ய முடியும், ஒன்றும் செய்ய முடியாது. பட் அதனால தான் இது கிருஷ்ணகுமாருடைய குருநாதர், அவர் ரொம்ப 80 வயசு மேலே அவருக்கு, அந்த மகான் அவருக்கு இதெல்லாம் கரெக்ட் பண்ணியிருக்கார். ஹேவிங் கரெக்டட் ஹிம், he just shared the information with me. அப்படின்னு தான் நீங்கள் ஆற்றுல மாற்றிருங்க. அது மாதிரி என்ன கட்டாயம் பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி ஐ மேட் எ நோட்டு. சரி, இதை பற்றி சொல்லி எனக்கு இது அனுப்பிடான்னு நைட்டே அனுப்பிச்சுட்டோம் அந்த ட்ராயிங்கை. ஸோ ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. ஸோ அகெயின் ஐ ரிப்பீட், அம்பாளுடைய வலது பாகத்தில் யார் இருக்கா? ஞானஸ்வரூபமாக இருக்கிற சரஸ்வதி தேவி இருக்கா, பால இருக்கா, மாதங்கி இருக்கா, அஸ்வாரூடா இருக்கா. அம்பாளோட இடது பாகத்தில் யார் யார் வரணும்? பாராகி இருக்கா, மகாலட்சுமி வந்துடுறா, அப்புறமா வந்து சம்பத்கரி வந்துடுறா, ப்ளஸ் அன்னபூர்ணி இந்த பக்கம் தான் வந்துடுறா. அங்க பிரத்யங்க தேவதைன்னு சொல்லிருக்கு. அங்க தேவதை பால, அவள் வந்து அம்பாளுடைய வலப்பக்கத்தில் இருக்கா. இடது பாகத்தில் வரும்போது இப்போ வந்து அன்னபூர்ணி இந்த பக்கம் வந்துடுவோம். ஸோ இதை வந்து நேயர்களோடு நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஆற்றுல இந்த மாதிரி பூஜா காலத்தில் மாற்றி வச்சுருந்தானே ப்ளீஸ் அரேஞ்ச் கரெக்டிட்டு. ஸோ அதை பலன் கிடைக்கும், பூர்ண பலன் நமக்கு கிடைக்கும். அந்த எண்ணத்தினால ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் திஸ் இம்பார்ட்டன்ட் வித் யூ. இது நோட் பண்ணிங்கோ. தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணிக்கோ, ரைட்டாக இருந்தால் அப்படியே விட்டுருங்கோ. சரி, ஐ கரெக்டட் பிகாஸ் ஐ வாஸ் மேக்கிங் த மிஸ்டேக்கு. நான் இப்படி தான் இதாக ரைட்டு நான் மாதிரி மனசு ரொம்ப காலம் நடிச்சிருந்தேன் நான். ஸோ தப்பு நான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு நான் வந்து ஜஸ்ட் ஐ எம் க்ளோசிங் தி சப்ஜெக்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.
இது எப்படி சொல்லலாம்? அதாவது பிளேசிங் த டேட்டிஸ் இன் த ரைட் பொசிஷன். அதுதான். இதோட நான் நிறைவு செய்கிறேன்.